வணக்கம், வந்தனம், நமஸ்கார். வெல்கம் டு 3 of us கேமிங். உங்கள் கூட இருக்கிறது ஷீரோ, என் கூட இருக்கிறது இப்போது கூரோ அண்ட் ஷீரோ. ஸோ போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மேனிக்வின் செய்கிறவனை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவன் ஒரு மேனிக்வினுக்கு உயிர் கொடுத்துட்டு இருந்தான். அவனோட உயிர் கொடுக்கறது வந்து ப்ளக்கை பிடிங்கி விட்டு வந்துட்டோம் நாங்கள். பையன் டென்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த பார்ட்டுக்கு வந்துட்டீங்க. இது என்ன கேம்னே எனக்கு தெரியல அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 4 எபிசோடு போட்டிருப்போம். நீங்கள் அதை அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா, கார்டில் கூட நான் போடுறேன். காரில் உங்களுக்கு வரும், மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும். பார்த்துட்டு வாங்க மக்களே. இப்போ கூரை தப்பிக்க போகிறாரு. என்ன கூரை ரெடியா ஓடுறதுக்கு? பேச்செலாம் இல்லை, ஒன்லி வீச்சு தான் ஆரம்பிச்சிட்டார் கூரை ஸ்டார்டிங்கு தான். ஏன்னா போன வாரமே இவங்கிட்ட சிக்கி 0 எழுந்தாச்சு. போட்டு 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 ஓட்டு போட்டு நிற்காம ஓடு 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 ஓடு. அட யாரா இவங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் மாதிரி அண்ணா மாதிரி ஜஸ்ட்டு குரோ. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காந்து பாக்ஸ் கொடுங்க, பாக்ஸ் கொடுங்க, பாக்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. ஓடுறா ஓடுறா தம்பி, ஓடுறா ஓடுறா. போயிட்டே இருங்க, தள்ளிட்டே வருவான். ஓடிட்டேன்ல. ஏங்க இந்த இடங்க போங்க போங்க, அது உள்ளே போங்க, அது உள்ளே ஏறுங்க. எக்ஸ் கொடுத்து உள்ளே ஏறுங்க. வட்டம் உள்ளே வட்டம். நீங்கள் இந்த கேப்பில் வந்துடுங்க, கீழே வழியாக வந்துடுங்க. கீழே குரோ வாசு எரிக்க போகிறோம். நீ பேசுகிற பாதி விஷயம் எனக்கு கேட்க மாட்டேங்குது. நான் பேசுறது கேட்கலையா? ஓகே போடா. நீங்கள் போங்க, எக்ஸ் கொடுத்துட்டு வெளில போங்க. போக மாட்டான். போவான் அந்த இடத்துல லாக் ஆகிட்டான். R2 கொடுத்துட்டு போனோம். அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும் போல். ஸோ இந்த குண்டை நான் வந்து எரிக்க போகிறோம் நம்ம. அந்த இடம் தானே நம்ம பார்த்தோமே, கீ எடுத்தோமே, அந்த இடம் தான் போடுவோம். அதனால தான் சொல்கிறேன் எரிக்க போகிறோம்னு சொல்லிட்டு. வாடா வாடா. வந்துட்டாங்க. ஐயோ பிடிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணுமோ? ஆமாம், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரணும். எதையோ தூக்கி போட்டு அடிச்சாங்க. சுட்டி குழந்தை மண்டையிலே விழுந்துச்சுங்க. இல்லை ஆனாலும் ஓடிக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஐ மீன் ஒரு சின்ன டைனி மூவ், ஒரு மிஸ்டேக் தான். அது பார்த்தீங்கன்னா மொழி ஆடுற மாதிரி இருக்குது. ஸோ இதுவே அந்த கேமை பரபரப்பாக வச்சுக்குதுன்னு சொல்லலாம். ஓடுங்க பிடிச்சிட்டு கீழே வாங்க 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 வாங்க. இப்போ எப்படி போகணும்னு சொல்கிறீங்க? எக்ஸ் கொடுத்துருங்க. எங்கள் கிட்ட போய்ட்டு எக்ஸ் R2 எல்லா பட்டனும் அமுக்குங்க. கீழே உட்காந்து போங்க. R2 L2 கொடுத்து உட்காந்து போங்க. போக மாட்டான். அங்கே பாருங்க, அந்த கேப்பு கரெக்டாக சிக்கவே மாட்டேங்குது. அது ஐ மீன் கரெக்டாக அலைன் அவ்வளோன்னு நினைக்கிறேன். அவ்வளோயா? அப்போ ரீஸ்டார்ட் பண்ணலாமா? வேணாம் நினைக்கிறேன். இல்லை பார்க்கலாம். உள்ளே வச்சுட்டு இவன் அந்த குட்டி வழியாக நம்ம வெளியே வந்துட்டு அது இதை ஆன் பண்ணி விட்டணும்னு நினைக்கிறேன். அந்த பர்னஸ் ஆன் பண்ணி விடணும். நினைக்கிறேன்ல. ஆமாம் ஏறிட்டோம். ஜம்ப் பிடிச்சிரும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லை போகலாம். சான்ஸு சூப்பர். இங்கே பாருங்க, போக மாட்டோம். தெரியுதா உங்களுக்கு? என்ன கொடுத்தாலுமே போல. அப்புறம் எப்படி தான் நம்ம இது பண்ணுறது? R2X எது கொடுத்தாலும் போலையா? அவன் கை காமிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அது மூடி இருக்கு போல. R2 கொடுத்து நீங்கள் புஷ் பண்ணி அப்படியா? ட்ரை பண்ணிடுவோம். புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. ஆமாம், அவன் வெளியே இருந்து இழுத்துட்டு இருக்கான் குரோ. நீங்கள் போயிட்டு புஷ் பண்ண ஹெல்ப் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் R2 கொடுத்துட்டு புஷ் பண்ணுங்க. அதுதான் லாக்கு. போய் ஆன் பண்ணுங்க. ஜம்ப் அண்ட் R2. என்ன வர மாட்டான்? டேய் பண்ணியாச்சு. எரியுதா? இப்படிதானே எத்தனை பேருக்கு எரிஞ்சிருக்கும். இவன் பாருங்க எவ்வளோ பெரிய சாடிஸ்ட் பாருங்க. ஒருத்தன் எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் உள்ள, நீ என்ன உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்க? பரவாயில்லங்க, அவன் நல்லவனா?
நமக்கு அந்த ஆக்ஷன் வர மாட்டேங்குது. அவ்வளோதான் போல முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் போல. அது எரிஞ்சு சாம்பல் ஆயிரும் போல இருக்கு. ஆஃப் பண்ண முடியாதுல்ல. ஆஃப் பண்ணுற ஆப்ஷன்லாம் இல்லை. அவ்வளோதான். ஒரு பாஸை கொண்டுட்டு இருக்காரு கூரோ. பாஸை கொண்டுட்டேன். ஆனால் நம்ம வெளியே போகிறதுக்கு இது வரைக்கும் பாருங்க. வாடா வாடா டே புஸ்க் புஸ்க். அதுக்கு கூப்பிட்றதுக்கு என்ன பட்டன்? ட்ரையாங்கிளா? ஓகே. ஐயோ சாரிப்பா. ஈஸியாக செத்துட்டானோ இவன். விட்டுருங்க வந்துச்சு மேலே. நல்லா மேலே ஓடிட்டு இருந்தான். நல்லா மண்புழு மாதிரி. ஓ லிஃப்ட் வருது. இது இப்போ எங்கே திருப்ப போகுது? நம்மள மேலே திருப்பி நினைக்கிறேன், டாப் ஃப்ளோருக்கு. ஆனால் நம்ம தப்பிக்கிறதுக்கான சாவி வந்து மேலேயா இருக்குது இல்லையே? இந்த இதுவே முடிச்சோன்னு நினைக்கிறேன். இல்லை இது வந்து அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லிஃப்ட்லேருந்து தானே கீழே போவோம். ஆமாம். ஆனால் இது இல்லையே, இது புது இடம் மாதிரி இருக்குது. போயிட்டு போங்க. அப்புறம் மேனிக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜன்னல் வந்துடுச்சு. ஜன்னல் கதவு. ஆமாங்க. வாடா தம்பி, ஹெல்ப் பண்ணுறா சுட்டி குழந்தை. போடுறா. குட் எஃபர்ட். போடா. மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன்டா வெளில. அவ்வளோதான். சாரா ரெயின் கோட்டை போட்டு வந்துட்டுக்கிறான். இந்த சைடு வரணுமோ? இன்னும் முன்னாடி வரும். லைட் இருக்குது தம்பி. ஏங்க ஊரில் வந்து ஏசிலாம் போட்டுக்கிறானுங்க. இன்வென்டர் லெவலில் கம்ப்ரஸர் தண்ணி இல்லை. சரி வழி இல்லை, சும்மா போட்டுக்கிறான் போல. ஸ்ட்ரீட் லைட் இல்லை ஒர்ஸ்ட்டு பண்ணுறாங்க. ஆனால் டிவி தான் ஃபுல்லாக இருக்குது. இந்த டிவி வந்து மறுபடியும் அதே தாங்க. மறுபடியும் ஒரு பலகான்னு நினைக்கிறேன். மேலே விடுறானுங்க தொப்பு தொப்புன்னு. அதான் அவனோட மேக்கர் செத்துட்டான்ல. ஓ அதனால எல்லாம் செத்து இருக்குங்களா? இங்கே ஒருத்தவங்க தான். ஓகே இப்போ வேற ஒரு ஜோனுக்கு வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லையே இன்னும் அந்த ஒரு ஃபீல் அவங்க கொடுப்பாங்களே யூஸ்வலாக அந்த லாங் ஷாட்லாம் வச்சு, அதெல்லாம் ஒன்றுமே வரலையே. கரெக்டு தான். அங்கே படிக்கட்டு இல்லை கூரோ. ரைட் சைடில் இருக்குன்னு நினைக்கிறேன் வழி. உடனே வந்துடுவான். என்னப்பாச்சு அப்படின்ட்டு. ஓ நேராக டோர் திறந்துருக்கா? இருங்க என்னதான் பண்ண பார்ப்போம். கண்ணாடியை வச்சுன்னு போயிட்டான். போய் பாருங்க என்னாச்சுன்னு. என்னங்க டிவி உள்ள மண்டையை விட்டுன்னு இருக்கோம், படுத்துன்னு இருக்கான். ஐயோ இந்த கேமரா ஆங்கிள் வர. இந்த டிவி ரெஃபரன்ஸ் இப்போ தான் வரும்னு நினைக்கிறேன் குரு. பாருங்களேன் டிவி உள்ள மண்டையை விட்டு செத்துட்டான். வேற ஜோனுக்கான இன்ட்ரோவா ஒரு வேலை. வேற ஜோனுக்கான இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கு. சூப்பர். போலாம். இனிமே அவனுக்காக வெயிட் பண்ணுறதா இல்லை. டார்ச் ஆன் பண்ணுங்க. அதான் நமக்கு டார்ச் இருக்கு. ஏதோ பண்ணுறான். என்ன மாதிரி ரகம்னே தெரியல. மேனிக்கு தான் டார்ச் அடிச்சான வரும். டிவி ஒரு சவுண்ட் கேட்கல. ஆமாம் அதான் டிவி பார்த்து அந்த கேள்வி. ஐயோ மறுபடியும் டிவிக்குள்ளே போவோமே, கண்ட்ரோலும் இருக்காது ஒன்றும் இருக்காது. இல்லை நம்ம அதுக்குள்ளே போகணும்னு அவசியம் இல்லை. ரைட் சைடில் ஒரு இடம் இருக்கு. அவ்வளோ அதுக்குள்ளே. ஓ இது பாருங்களேன், நம்ம இப்போ அந்த டிவி இருக்குல்ல, நம்ம அங்கே போனாலுமே நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்களா?
ஸோ டிவி இருந்தால் இது எதுவும் பண்ணாது போல. டிவி இல்லைனா நம்மள ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தவனும் ஒன்றும் பண்ணலையா? அப்போ அவன் அந்த டிவி இல்லையா? டிவி சவுண்டு கேட்குதுன்னு அந்த டோரில் நின்றுட்டு இருக்கான். அந்த டோருக்கு அந்த சைடில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்ட்டு டிவி சவுண்ட் கேட்குதுன்னு அங்கேயே நின்றுட்டு இருக்கான். வந்துடும் அவனா. என்னங்க பாத்டப்ல டிவி பார்த்துங்கண்ணா பாருங்க பார்த்தீங்களா? இல்லை எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ அடுத்த ஜோனுக்குள்ளே வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். பாருங்க இப்போ அங்கே இருந்ததுலாம் மேனிக்வின்ஸு, இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிவி. ஓகே இவன் நான் போயிட்டான் வழி தெரியுமோ? யோப்பா இது டீட்டெயிலிங் தான் நல்லா இருக்கு. போட்டால் எவ்வளோ தூரம் கழிச்சு போய் உடையுது கண்ணாடி. போயிட்டு ஜம்ப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சூப்பர். அந்த கதவு திறக்க முடியுதான்னு பாருங்க. இல்லையா? அப்போ அந்த லிஃப்ட் தான் போல. அதான் போயிட்டானே அவனே. ஐயோ ஜம்ப் பண்ண மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா பாதாளத்தை நோக்கி பயணம் செய்யும் கூரோ. பல பல அட்டம்ப்டா வந்து பாதாளத்தை மட்டும்தான் நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வில் பி ரைட் பேக் அப்படின்ட்டு. என்னங்க இது? ஒரு கட்டியார விடுறான். சோகமா இருக்கானுங்க வேற, முட்டி போட்டு உட்காந்துக்கிறானுங்க. ஜம்பு சூப்பர். அப்படியே யோசிக்காம அப்படியே ஜம்ப் பண்ணுங்க. ஓடி போய் ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. எலும்பு உடஞ்ச மாதிரி ஒரு சவுண்டு. ஃப்ளோர் வருது. இங்கே ஒரு ஃப்ளோர் இருக்கு ப்ரோ, பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பக்கம் ஒரு கேப் இருக்கு. இப்போ இது பூட்டி இருக்குன்னா அந்த கேப்பில் தான் நம்ம ஜம்ப் பண்ணணுமா? இப்போ மேலே மறுபடியும் கீழே போயிருங்க. கீழே போயிட்டு திரும்ப வரும்போது ஜம்ப் பண்ணுங்க. கரெக்டா? இல்லை இந்த பக்கம் வழி இல்லையே. அந்த சைடு இருக்குல்ல, அந்த சைடு ரைட் சைடில் வந்து கட்ட கட்டையாக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு அடுத்த மேலே ஃப்ளோர் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்லும்போது ரைட்டு பூசுங்க, ரைட்டு போங்க போங்க பூசுங்க. அவ்வளோதான். அவனை விட்டீங்க. கேட கிட்ட போகிறான், அந்த வாரம் வரா கட்டி போகிறான். எப்படியும் இது ஏதோ ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் குதிக்கல. இதில் ஏறணும் போல லெஃப்ட் கட்டையில். ஆமாம், இப்போ நான் போய் சாவி கண்டுபிடிச்சா அவர் திறந்து விட்டா அவர் லிஃப்ட்லேருந்து சொகுசாக வந்துடுவார். அவனை பேசாமல் திட்டிடலாங்க, சுட்டி குழந்தைய. சின்ன பையன் பார்த்தா ரொம்ப பண்ணுறான். சூப்பர். இல்லையே சாவி இல்லை, இங்கே நம்ம வந்துட்டோம். ஆனால் சூப்பரு. என்னப்பா திறந்து விடணுமா? திறந்து விட மாட்டோம். கடை அங்கே காஃபி மக்கு தான் இருக்கு. அந்த சைடு ஒரு வழி போச்சு. அங்கே தான் போகிறேன் இப்போ. அவன் மேலே போடுங்க, அதுக்கு அப்போதைக்கு அடிக்கலாம். அங்கே ஏதாவது அடிக்க வேண்டி இருந்ததுன்னா இருக்கலாம். அங்கே இதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. அப்படியா? அப்போ இந்த சாவி எங்கே இருக்கு? சரி நீங்கள் வந்த வழியிலே போங்க. இந்த இப்போது ஏரி குச்சி வந்தீங்களா, அந்த வழியாக போங்க. இந்த வந்த வழியிலே அது அந்த சைடு ரைட் சைடில் நம்ம ஏரி வந்தோம்ல, அங்கே வழியாக போங்க. சரி ஏறுங்க. ஏற முடியல. அப்போ இங்கே தான் ஏதோ பண்ணணும். என்ன பண்ணணும்? சரி இது ஆன் தான் பண்ணி விடுங்க. என்ன வந்து பார்ப்போம். இல்லை அதுவும் பிடிக்க முடியலையே. என்ன பண்ணுறது? அப்போ அந்த ரூமில் ஏதோ இருக்கு, நான் மிஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அந்த ரூமில் ஏதோ இருக்குது நினைக்கிறேன், மிஸ் பண்ணுறோம்.
ஸோ நம்ம கண் முன்னாடி தான் வச்சுருக்கோம். நம்ம தான் தேடாமல் பைத்தியக்கார பையன் மாதிரி போய் சுற்றி இருக்கிறோம். இப்போ திறந்து விட்டா சொகுசாக வருவான் தானே, மூஞ்சில் போட்டுருங்க. அண்ணன் இருக்கிறதுனால நீ தப்பிச்சுட்டு இருக்க. அண்ணன் எல்லாம் என்ன பண்ணுவேன்? வா இங்கே வந்து பூஸ்ட் பண்ணுவா, அதுக்கு தானே வர. என்ன சாவி கையில் எடுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது கரெக்டா, ஆனால் இது கீழே மட்டும்தான் போகுது. எடுத்துருங்க, கை எடுத்துருங்க. அதை இழுத்துட்டு வெளியே வந்துடுங்க டக்குன்னு, உள்ளே போகிறதுக்குள்ள விட்டு வந்துடுங்க. இப்போ இருங்க வெயிட் பண்ணுங்க. இது மேலே தான், இது இப்போ மேலே போகுதுன்னா இப்போ இது இழுத்தீங்கன்னா இழுத்துட்டு அங்கே போய் நின்றுடணும், லிஃப்ட்டுக்கு மேலே அந்த மாதிரி போகணும் போல. விட்டுட்டாங்கன்னு போங்க. ஜம்ப் பண்ணுவான், ஜம்ப் பண்ணோடனே நீங்கள் பண்ணுங்க. அதுதான் சூப்பர், வந்தாச்சு. நல்லா இருந்துச்சுப்பா. ஆனால் இது கொஞ்சம் மற்ற கேம்ஸில் வர மாதிரி தான், ஈஸி தான். கிரவுட் பண்ணியாச்சு. அவன் மண்டை மேலே குதிங்க, அப்பயாவது அவனுக்கு புதிய தான் பார்ப்போம். நீங்கள் கேட்ட டிரான்சாக்ஷன் வந்துச்சா? ஆமாம். அந்த டவரை பார்த்தா அதான் மெயின் இது இல்லை, சோர்ஸ் மாதிரி ஏதோ நம்ம வந்து ஒளி மாதிரி வருது அப்படியே. தொடடா அது அந்த சைடு கேப் இருக்கு, இந்த கட்டைக்கு பின்னாடியே நிற்கிறான். இருக்குல்ல ஓ அந்த கேப்பா. தக்காளி பட்டி மேலே போல அப்படியே பிடிக்கலாமோ? அப்படியே பிடிக்கலாம் ப்ரோ, ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி ஏறலாமோ? ஓகே, என்ன இது? அவர் அப்படி ஏழ மாட்டார். அவன் வரலன்னா அவரு ஒட்டகப்பாலில் தான் டீ குடிப்பாராம். சரி சந்தாச்சு, விட்டுருங்க. இது வெளியே போகிறதுக்கான அவன் வெளியே தான் நிற்கிறான். உள்ளே வர மாட்டாங்க. எதுவுமே இல்லையே, இதுக்கப்புறம் வழி இல்லையே. எங்கே இருக்கு வழி? ஆமாப்பா, எதுக்கு இப்போ இந்த ரூமு? அந்த ரூமில் ஏதாவது திறந்து ஒண்ணுமா? ஒன்றும் கொஞ்சம் வேஸ்ட் போல இந்த ரூம் வந்தது. இப்போ இது நெக்ஸ்ட் லெவல் இல்லையா? இது மேலே போகணும், இது மேலே ஏற முடியுதா பாருங்க, இந்த கட்டையை பிடிச்சி. அப்போ இந்த ரூம் சும்மா டம்மி போல. செவுரு போட்டு கட்டி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அடங்க டேய் இப்படி வாடா. என்ன பண்ணுங்க? இங்கே சுற்றணும். சரி, இப்போ நாடு வரும். ஓ ஓகே, ஓடி எங்கே வந்துடணுமா? சூப்பர். இப்போ மட்டும் எவ்வளோ பெருசாக குச்சான் பாருங்க. இல்லை, அது கேமுக்கு ஏற்ற மாதிரி அவன் மாற்றிக்கிறான் அவன் நேச்சரை. அதான் இந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறான்.
வாடா தம்பி. போகலாமா தம்பி? இது மேலே ஏறுறது தானே அது? இது வரைக்கும் 5 மாடி ஏறிட்டு சவுண்டு தான் கேட்குது. அந்த டிவி சவுண்டு தான் கேட்குது. வராங்க. லேட், டூ லேட். ஸ்ட்ரெயிட்டாக போய் தரணும். ஓ, டோரை தள்ளணுமா? அந்த இடத்துலையும் குதிச்சுட்டு ஓடணுமா? இல்லை சீன் நினைக்கிறேன். ஐயோ செத்துப்புட்டாங்க. ஐயோ டேய் டேய் டேய், யாரா என்ன பூஸ்ட் பண்ணுவா? டேய் எங்க ஒரு உயிர் போயிருக்கு. இருக்காங்க சுட்டி குழந்தை. நான் பார்த்தேன். உனக்கு சாவே கிடையாடா? டேய் 2 பேரும் காதல் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏன் ஆரம்பிச்சதுலேருந்தே அதே மூட்லேயே இருக்கீங்க? இல்லைங்க, அது இப்போ ஒரு 2 பேர் பார்த்துக்கிட்டாங்க, அதுதான் அப்படி சொன்னேன் நான். பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஆள் கேட்டிங்களா? இருக்கான். ஓகே, வீடுக்குள்ளே வந்துட்டோம். என்ன இது? ஓகே, இது வந்து ஒரு ஹைடிங் ஸ்பாட். அந்த செவுத்துல ஏதோ தொப்பி போட்ட மாதிரி இருக்கான் பாருங்க. யார் இது? டார்ச் இல்லைங்க அவன் மேலே. டார்ச்சை காணுங்க, விழுந்ததில் எங்கேயோ எகிரிச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஒன்றும் இருக்காது மாட்டேங்குது. அங்கே ஒரு இது இருக்குது, வெளியே போனீங்கன்னா அங்கே ஒரு கதவு இருக்குது. அதை பார்க்கலாமா? பொம்மரை சுற்றி விட்டு வரீங்களா? எதை எடுக்க முடியுதுன்னு பார்க்குறேன். ட்ரெயின் தான் எடுக்க முடியுது. ட்ரெயின் எந்த பொருளும் ஒழுங்காக இருக்கக்கூடாது. அதை பார்க்க லைட்டாக ஒரு சைடு ஆக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு கதவு இருக்காப்புல. யாரு? என்னடா சவுண்டு? சூப்பருங்க. உங்களுக்கு பிடிக்காதது வந்துட்டான். ஐயோ, டிவி போய் ஆஃப் பண்ணிட்டாங்க. டிவி ஆஃப் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணுவாங்க. நீங்கள் தான்
சூப்பருங்க. வந்துட்டோம். போங்க. இந்த கதவு தான், அந்த கதவு என்ன கதவுன்னு தெரியல. முதல்ல அந்த கதவு தான் தப்பிக்கிறதோ இந்த நைட் மேர்ல இருந்து. அப்படி தான் நினைக்கிறேன். இந்த சிறுவண்டு பைய வேற இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சி இழுத்து விட்டுறான் வெளியே. நான் வந்துட்டமே தந்தவங்க. அதான் நான் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேங்க. யாருங்க மைக்கேல் ஜாக்சன்? உட்காந்துருந்தது மைக்கேல் ஜாக்சன் மட்டும் எனக்கு இருக்கு. ஃபைனல் பாஸா? இந்த பெரிய டவர்ல இருக்கிறவங்க தானோ? இழுத்துட்டாங்க, காப்பாற்றிட்டாங்க மறுபடியும். என்ன பார்க்க விட மாட்டானு ஏங்க? ஏங்க அந்த கதவு திறந்தோடனே வந்துட்டான் டிவிக்குள்ள. டிவிக்குள்ள தான் வந்திருக்கான். இல்லை இல்லையே, இவன் பயப்படுறான் பாருங்க. ரெயின் கோட் போட்டு கூப்பிடுறான் அவங்கள. வராங்க வெளில டிவியில் இருந்தவன். ஐயோ, இவனை திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கான். ஆமா, டிவியில் வந்துட்டான். ஓடுங்க. ஓட மாட்டான். ஓடுவான் பாருங்க. ஓடு 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 ஓடு. ஸ்லோமோ பண்ணிட்டான். மைக்கேல் ஜாக்சன் தாங்க அவன். மாறு இடத்தில் டேய் நின்றுட்டு இருக்காத, வாடா. போங்க போங்க, அந்த இதுக்குள்ள ஸ்லைட் ஆகி போனீங்க, அந்த மாதிரி போயிடுங்க. இது அங்கோடியே வேற எங்கே ஓடிடா, அங்கே போடா. எனக்கு தெரிஞ்சு சுட்டி குழந்தைய பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சுட்டிக்குள்ள ஏங்க நான் காப்பாற்ற எதுவுமே பண்ண முடியல. கூப்பிட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான். அவனோட இது பாருங்க, சோல். ஏய் ஏய் வாடா இங்க வாடா. காப்பாற்ற சொல்லும்போது காப்பாற்றாம வாடா. என்னங்க போயிட்டான். ஐயோ ஏய், அப்போ நான் தான் அவனை சொல்கிறேன்னா அந்த டிவிக்குள்ளே மறுபடியும் போய் காப்பாற்றிட்டு வந்துடலாங்க. டிவிக்குள்ளே போக முடியுமான்னு பாருங்க. அவன் இல்லாமல் யாரும் அவங்களை பூஸ்ட் பண்ணுவா? டேய் வீரா என்ன கொன்னுடுறா வீரா, அந்த மாதிரி இருக்குங்க. டிவி கொடுறான் அவன் குடுறா. எல்லாத்தையும் வர ஒரு கிளிம்ஸ் காட்டும். எங்க வேற ஒரு டைமென்ஷனுக்கே வந்து தூக்கி போட்டாங்க நம்மள. டேய் சுட்டி குழந்தை இல்லாம எப்படிரா? சுட்டி குழந்தை இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. சூப்பர். காலை வச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். எங்கே போகணும் தெரியலையே. எனக்கு அந்த லெஃப்டில் அந்த கையில் நின்று அந்த லெஃப்டில் குதிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுதான் எனக்கு ரைட்டில் இருக்குதான் கிட்ட இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு வாட்டி குந்திங்கன்னா செத்துருவான்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படிதான் நினைக்கிறேன். 2 வாட்டி ரைட்டில் ட்ரை பண்ணுங்க. அதான் இங்கே ஒரு டிவி. இதுலையாவது அவனை கண்டுபிடிக்க முடியாத பார்ப்போம். டிவிக்குள்ளே தானே போனான், டிவி வழியாகவே வரண்டா. நம்மளை கொண்டு வந்து விட்ட டிவி இங்கே தான் தொங்கிக்கிட்டு இருக்கு. அது உடஞ்சி போச்சு கண்ணாடியே. என்ன பண்ண எக்ஸ் கொடுத்தீங்களா? இல்லை எதுவுமே ஒர்க் ஆகல. இது கொடுத்தா R2 L2 என்ன கொடுத்தீங்க? உள்ளே போனேன், டிவி உள்ளே போனேன். ஓ டிவி உள்ளே போனீங்க. தரங்க தர. நீங்கள் அங்கே போகணும். இப்போ அந்த டிவிலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா இந்த இதை தூக்கி அங்கே வச்சுருங்க. டோருக்கு ஒரு லீவர். ஆமாம் லீவர்.
சரி இந்த கதவை தர வரோம். கதவு தரக்கில் உடச்சிட்டாரு கூறோம். அந்த ஒன்று ஏதோ உடஞ்சிருச்சு. இப்போ பாரு ஆன்டி அப்படின்னு இப்போ பாருங்க. டிவியில் டெலிபோர்ட்டேஷனா? சூப்பராக இருக்குது. நைஸ். துணிலாம் காய போட்டிருக்காங்களே, வெயிலே வராது, எப்படி காயும்? ஏங்க ஒரு நைட்டில் மழை பெய்யுது அவ்வளோதான். டவுட்டு தான் ப்ரோ. ஓகே, இப்போ அவன் எங்கெங்க போனான்? யாரு எங்க போனாலும் தொலைஞ்சு போயிடுறான். இந்த பைத்தியக்காரனை கண்டுபிடிக்கிறதே பெரிய தலைவலியா இருக்கு. சூப்பர். அவனை பத்தி பேசினாலே உள்ள விழுந்துடுறான் நம்ம இல்ல. அதோட அவன் யார் அவன் வந்தது? டிவிக்குள்ள இருந்து ஒருத்தன் வரானா, அப்போ இந்த லைட் மேரை கிரியேட் பண்றதே அவனா? இந்த அவன் தான் ஒரே ஹியூமன் வேற. ஹியூமன் மாதிரியே எனக்கு தெரியல, அவ்வளோ ஹைட்டு, கை வேற நீளமா இருக்கு போல. இந்த நைட் மேர் உலகத்துக்கு அவன் தான் ராஜா மாதிரியா? நம்ம ஒரு டவர் பார்த்தோமே, டவர் மாதிரி ஒன்று பார்த்தோமே மேல இருந்து. இருக்கலாம் கரெக்டு தான், நமக்கும் தெரியவில்லை. ஃபைனல் பாஸாகவும் இருக்கலாம். கோக்கி குமார். சரி, இப்படி போறேன். பத்து மழை காலத்தில் ஏசியே வேலைக்கு ஒர்க் ஆகாது, வேஸ்ட்டு தானே இல்லை? ஓகே, அங்கே ஒரு டிவி இருக்காங்க, அந்த டிவியை ஏங்க ரிமோட் இருக்கு, டிவி ரிமோட் மாதிரி வருது. ஆன் பண்ண. ஓ சரி, இப்போ போறேன். ஓ கண்ட்ரோல் பண்ணல, குடிமி ஏன் கீழே வச்சுருந்தீங்களா? அப்போ அடுத்த வாட்டி அவன் வருவான்ல, இவன் தொப்பி போட்டு எவனா வந்தானா டிவி ஆஃப் பண்ணி விட்ருங்க. நான் பண்ண போகிறேன். டிவி ஆஃப் பண்ணுங்க. டிவியை பண்ண முடியல. அப்போ அது இதோட கண்ட்ரோல் இங்கே இல்லை போல். இல்லைங்க, இருக்குங்க. குளோபலாக எல்லாத்துக்கும் ஒரே டிவி தான் போல். சரி, குளோபலாக எல்லாத்துக்கும் ஒரே ரிமோட் தான் போல். அதான் அதுதான் வெண்ட்டு தான், அது நிற்கிறது கரெக்டு தான். வெண்ட்டு தான். அந்த டிவி ஆன் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். அது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்கிறான். ஆன் ஆயிடுச்சு. இதோ இந்த லைட் திட்டு பாருங்க, டாப் லெஃப்ட்டுக்கா. எனக்கு என்னன்னா, உள்ளே போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டு ஒரு டிவி வழியாக தப்பிச்சு மறுபடியும் இந்த டிவிக்கு வந்துடலான்னு இருந்தால் அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட போகிறேன்னு வச்சு வேற ஒன்றும் இல்லை. அதுவும் டவுட்டு தான், எதுக்கு ஆனில் இருந்தது ஆஃப் பண்ணிட்டு வெளியவே போக முடியாது மாதிரி மாட்டிக்க போகிறேன். இந்த டிவி இருக்கு. இப்போ எதுக்கு இங்கே வந்தோம், எதுக்கு இப்போ இங்கே என்னங்க போகிறோம்? ஓகே, இந்த டிவி உள்ளே போக முடியல, வெளியே தான் வர முடியும் போல. ஸோ இந்த வழி கிடையாது, வழி இது இல்லை போல. வழி இருக்கா ஒரு வேலை? அந்த அந்த லெஃப்டில் ஏதோ அது பாருங்க, தள்ளுறதுக்கு தள்ளுவண்டி ஏதோ இருக்கு. ஆனாச்சு. ஓ ஒழிச்சிருக்கான் தள்ளுவண்டியை நடுவில் இங்கே வச்சுக்கணும் போல. இப்போ நம்ம அங்கே போயிட்டு அவ்வளோதானா, நம்ம மறுபடியும் மேலே வழியாக வருவோம்ல. இப்போ நடுவில் சென்டராக வச்சு இல்லை, எனக்கு தெரிஞ்சு நம்ம இதில் ஏறிடணும்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்க மாட்டான். அப்படி கொடுத்தா அந்த டிவிக்கான இது லாஜிக் இல்லையே. ஓகே, இப்போ மறுபடியும் வெளியில் போய் மறுபடியும் மேலே ஏறி மேலேருந்து இங்கே வரும்போது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறது நடுவில் சென்டராக வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து குதிச்சு அப்படியே போக முடியும். மோட்டை உள்ள வைடா. ரிமோட்டுக்கு என்ன பட்டனு?
இல்லை அவன் ரிமோட்டை மட்டும் தான் கையில் வச்சுருக்கான். இப்போ நான் இதை தள்ளணுன்னா அகைன் R2 தள்ளிட்டு R2 லைட்டாக ப்ரெஸ் வச்சுருங்க. போதும் போதும் போதும். இங்கேருந்து குதிச்சுப்பாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கேருந்து அங்கே போயிடுங்க. ஈஸி தானே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. இது உள்ளே போகலாம், அந்த டிவி உள்ள. ஓ இந்த டிவிக்குள்ளே போகலாம், அந்த டிவிக்குள்ளே தான் போக முடியாது. கை வைங்க. கை வைக்கிறதுக்கு என்னது? வச்சிங்களே இப்போ. அந்த ரிமோட்டுக்கு என்னங்க பட்டனு? ஓ அது ரிமோட் உள்ளே வைக்கிறதுக்கு உள்ளே வைக்க மாட்டோம். R2 கொடுத்தா இங்கே பாருங்க, எக்ஸ் நினைக்கிறேன். கிட்ட டிவி கிட்ட திரும்பினாலே ரிமோட் எடுத்துடுறோம். இப்போ அதை போய் கை வைக்கிறதுக்கு ஏதோ பண்ணீங்களே. கிட்ட போனாலே வருது. அப்படியே முன்னாடி உள்ள தள்ளுங்க அவனை. இல்லையா? போக இல்லையா? கையில் ரிமோட் வச்சுருக்கான். ஆனால் எப்படி அந்த டிவி மேலே கை வச்சிங்களா? அப்போ எப்படி வச்சு? அப்போ வைக்கலையே. அப்போ ஓகே, வேஸ்ட்டு போல இருக்கு. நம்ம அங்கேருந்தே வந்துக்கலாம். ஒருவேளை எக்ஸு கொடுக்கணுமா கிட்ட போய் சொல்கிறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது கொடுக்கணுமா? தொடரலாம். டிவி ரிமோட்டை தான் வச்சு இருக்கோம். சரி, வந்த வழியிலே வந்து நாங்கள் மேலேருந்தே வந்துடலாம். மேனுவலாக ஷார்ட் கட்டில் போகலான்னு பார்த்தா விட மாட்டான் போல. ஒரு ஜம்ப். இப்போ மேலே ஏற முடியாது. அந்த டிவி தாங்க ஒரே வழி. அது எப்படி போகணும்னு தெரியல. இது ஆன் பண்ணுங்க, இந்த டிவி ஆன் பண்ணுங்க. ஓ அதனால தான் இது பண்ண முடியலையா? இங்கே வா. அந்த ரிமோட்டு சிக்னல் காமிக்கும் போது ஆன் பண்ணி விட்ருங்க. அங்கே மேலே ஏறுங்களேன், அந்த இது மேலே. இப்போ ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ வரும்னு நினைக்கிறேன். அதாவது எக்ஸிட்டுக்கு ஆப்ஷன் இல்லை, அதனால நமக்கு கிடைக்கல. அந்த டிவி கை வைக்க முடியல. பரவாயில்லப்பா, நல்லா யோசிச்சிருக்கான். நல்லா இருக்கு. சூப்பர். ஓடி வந்து ஒரு ஜம்ப் வச்சுருங்க. நீங்கள் அந்த இது பிடிப்பான்னு உங்களுக்கு தெரியாது கரெக்டா? எஸ், இட்ஸ் பியூர் லக். நான் அந்த செவத்தை பிடிப்பான், அந்த லெஜ்ஜை பிடிச்சிருவான்னு நினச்சேன். ஒரு சேர் போட்டிருக்காங்க. சேரில் ஏறி அங்கே குதிக்கணும். இப்போ தான் இது ஒர்க் ஆக போகுது. ஓடி வந்து ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு. சூப்பர். வட்டா மாமி அப்படின்னு கிளம்ப. மேஜிக் பண்ணணும்னா டான்ஸ் ஆடுறது. இதுக்கு இருக்கிற வெள்ளையும் சொல்லையுமா சிட்ரஸை கையிலே பிடி முடியாது. அப்புறம் ஜம்ப்பு, கேட்சு. அந்த டிவி சவுண்டு கேட்குதா? ஏதோ காமெடி ஷோ போல். இந்த ஜோக்கெலாம் போடுவாங்க. எங்கள் ஊரில் பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, இட்லி விட மாட்டாங்க, அந்த மாதிரி. இல்லை, ஓ முத்து காமெடி ஓடுறது. அந்த மாதிரி காமெடிலாம் போடுவாங்க போல. இதுதானே ஒழுங்கா ஓடி வந்து குதிச்சிருக்கலாம்ல.
டிவி இருக்கே. அந்த அந்த இதனால தான் எனக்கு வந்து இப்போ அந்த கோட்டு போட்டவன் யாரு, என் தலைவனை எங்க கூட்டு போனாங்க, குட்டி குழந்தையே எங்க கூட்டு போனாங்க. எப்பயும் போல ஓடி ஒரு ஜம்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஓ மேல ஒண்ணு மேல இருக்குல்ல இருக்குல்ல அந்த ஆங்கரு, அதை பிடிக்கணும் நீங்க. நீங்க அதை பாத்துட்டீங்கன்னு நினைச்சேன் நான். அவ்வளவுதான். ஐயோ கிளிப்பு. எங்க அம்மா பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா பாவி ஒரு 3 நல்ல கிளிப்பை நாசம் பண்ணிட்டேடா. 3 நல்ல கிளிப்பு. இந்த கிளிப்பு வேற என்னது, சரணாசூர் கட்டப்பை, இந்த மாதிரிலாம் வந்து மொபைல்ஸ்ல இருக்கு. இங்க பாருங்க, டிவி ஆஃப் பண்ணிட்டேன், அது காண்டாவுது கழுவி. ஆமா அது மூஞ்சேல பாருங்களேன், மூஞ்சே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஸோ டிவி ஆன் ஆகிருக்கும்போது நம்ம டிவியை தாண்ட முடியாது. அப்போ அந்த கேள்வியை காண்டாக்கி கூட்டுன்னு வந்துட்டு நம்ம அதை டிவியை தாண்டிட்டு அதுக்கப்புறமா இது பண்ணணும், டிவி ஆன் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். பண்ணலாம், ஆனால் அந்த ரூமுக்கு போயிட்டு கூட பண்ணலாம் போலயே. எந்த ரூமுக்கு போயிட்டு? அங்கே ஒரு ரூம் இருக்கே. அதான் ஷிரோ, அவளை நோண்டாம அந்த டிவியை தாண்டும் போது எனக்கு கேட்ச் பண்ணிடுறாங்கன்ற. அது இப்படி போயிடலாம், போகலாம் ஓரமாக போயிடலாம். ஓரமாக போயிட்டு வெளில போங்க, பால்கனி போங்க. ஓகே வெளியே போய் டிவி இருக்கு, இது மேலே இருங்க. எங்கே ஒரு டிவி இருக்கு? அங்கே ஒரு டிவி இருக்கு, வெளில தொங்குது. அங்கே ரெட் கலர் சிக்னல் காமிச்சு பாருங்க, ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டு இப்போ இதை ஆஃப் பண்ணுங்க, இந்த இதை ஆஃப் பண்ணி விடுங்க. இதை ஆஃப் பண்ண கேள்வி ஓடி வந்துடும். அங்கே போய்டும்ல, அங்கே இருக்குல்ல டிவி, அந்த டிவிக்கு போயிடும் கேவி. அங்கே போய் பாருங்க, ஓடுங்க பின்னாடி ஓடுங்க, என்ன ஓடுங்க, காடி ஓஷன் ஊந்துடும் நினைக்கிறேன். நம்ம ஆளுங்கெல்லாம் சீரியலுக்கு இதுவாக இருக்காங்கன்னு சொல்லி இதை ஆன் பண்ணி டக்குன்னு போயிருங்க அந்த கைவிங்க. அந்த கேள்வி நினச்சிருக்கேன், டிவி சீரியல்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க. மூஞ்சே இல்லை அந்த கேள்விக்கு. நம்மெல்லாம் வந்து டிவியில் எவ்வளோ இம்மர்ஸ் ஆகிருக்கோன்னு சொல்லிட்டு இது அழகாக டிபிக் பண்ணுது. ஐ லைக் திஸ் லெவல். குட் ஒன். ஆனால் இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ டிவிலாம் வந்து ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு கூறும். யார் வீட்டில் இப்போ டிவி பார்க்குறாங்க? எல்லார் வீட்லையும் டிவி தான் பார்க்குறாங்க, ஆனால் யார் வீட்லையும் கேபிள் பார்க்கல. எஸ், எல்லாரும் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் ஓடிடிக்கு ஃபுல்லாக மூவ் ஆகிட்டாங்க. யூடியூப் ஃபுல்லாக ஹிட் ஆகிடுச்சு. அதனால தான் நம்மளே இதை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து கேபிள் டிவி பார்த்து சன் நியூஸ், கேடிவி, ஆதித்யா சேனல் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தா அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. இதை ஆஃப் பண்ணி விட்ருங்க, அந்த கேமரா அங்கே ஓடி போய் ஊந்துவாங்க. நீங்கள் 2 மணி அவ்வளோ கிட்ட வேணாம். இது ஃபேஸே இல்லைல்ல, சூசைட் பண்ணிட்டான். நிஜமாலே விழுந்துட்டான் ப்ரோ. விழுந்துட்டேன் ஷிரோ. நீங்கள் ஊன்றாதீங்க, டபுள் சொல்லுவோம் பார்த்து. ரொம்ப கிட்ட இருந்துச்சு. எந்தெந்த டிவிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாதோ, ரீயூசபிள் இல்லையா, அதெல்லாம் உடஞ்சிருது இல்லை. ரீயூசபிள் மட்டும்தான் உடையாமல் இருக்குது. ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. பெட்டை பார்த்தாலே அந்த ஆஸ்பத்திரி, எனக்கு அந்த ஆஸ்பத்திரியோட எனக்கு வந்து அந்த இது தாங்க டீச்சரமாவா இல்லை, எனக்கு வந்து அந்த மேனக்கின் தான். மேனக்கின் வந்து ஒரு பயங்கரமான இது. இங்கே பாருங்க, எவ்வளோ நிற்கிறான் மொட்டை மாடியில். இவன் தான் ஹியூமன் நினைக்கிறேன், அவன்கிட்ட போய் பேசுங்க. ஹலோ ஹியூமன்ஸ், எப்படி இருக்கீங்க? அந்த டவர் தாங்க ஏதோ உண்டாங்க. ஓகே, நம்மளால நான் கூட நம்ம தாண்டுற ஒருத்தன் விழுந்துடுறானோன்னு நினச்சேன். இல்லை ஆனால் விழுறானுங்க ஆக்சுவலாக. அந்த டவர் தான் கூறும், அந்த டவர் தான் பார்த்துட்டு விழுறானுங்க லூஸ் மாதிரி. நீங்கள் டிவி ஆன் பண்ணுங்க, அவளால் உள்ளே போக முடியுதா பாருங்க. இல்லையா? இல்லை,
அந்த பக்கம் உள்ள போகணும். சைடு தான் ஒன்று போல. எனக்கு தெரிஞ்சு போன வாட்டி மேனக்வின் அந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த குட்டி பையனை கூப்பிட்டு போகும்போது கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இந்த வாட்டி டிவி சீரியஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். இந்த மைக்கேல் ஜாக்சன் கூட்டின்னு போயிட்டு பொம்பளை விஷயம் போட்டு ஆட சொல்லுவோம் போல இருக்கு டிவி சீரியலுக்கு. அப்படிதான் நினைக்கிறேன். இல்லைங்க, இங்கே ஒரு டிவி இருக்குல்ல, ஆமாம், வெளியில் ஒரு டிவி அப்படியே லெஜ் மேலே இருக்கு எக்ஸாக்டாக. போங்க பார்ப்போம். கவனிக்கலாம், ஆன் பண்ணுங்க, சன் நியூஸ் வைங்க. அது லைட் எரியும் போது தான் சிக்னல் இருக்குன்னு அர்த்தம். அப்படியே டிசைன் பண்ணுங்க. நம்ம ஊர் பழைய டிவி, நம்ம வீட்டு பழைய டிவிலாம் எப்படி ரிமோட்டை தட்டுறது. ஆமாம், இங்கே வருங்க. அடா இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? லெஜ் கார்னரில் இருக்கு. ஏன்னா கீழே ஒரு ஏதோ கனெக்ட் ஆகிருக்க மாதிரி ஒரு வயர் இருக்கு கீழே. அதெல்லாம் இப்போ நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். அது வந்து வெடிச்சிடும்ல அந்த டிவி. ஒன் டைமா இல்லை ரீயூஸ்? ஒன் டைம் தான். அது அப்போ தான் வெடிச்சு உள்ளே தள்ளி விடும். கரெக்டு. ரீயூஸபிள் போலையே, ஆனால் போக முடியாது திரும்ப அதில், ஏன்னா ஹேங்கிங் இருக்கு. என்ன இது என்ன பண்ணோம்? அது லிவர் திருப்பணும். அந்த சைட்லேருந்து எலக்ட்ரிக் ஷாக்கு ப்ரோ, எலக்ட்ரிக் ஷாக்கு. எனக்கு நானே சுனி வச்சுக்கிட்டேன். ஆமாம், ஷாக் ஆன் பண்ணிட்டு வந்துட்டு மாமா வேறு டென் பூஸ்ட்டுங்க. அங்கே எவனோ கதவை தட்டுறான். அந்த கீழே இருக்கிறத உடைக்கிறதுக்கு எதனா பொருள் இருக்காங்க. நீங்களே கையை பிடிச்சி இழுங்க வருவோம்னு நினைக்கிறேன். சரி, ஆள் இருக்காங்களா? ஆமாம். அப்போ அவன் வந்தானா அவன் கூட நீங்கள் போய் அதை ஆன் பண்ணணும்னு நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை அவன் வந்து இதில் விழுந்துருவான் தண்ணியில். ஆஃப் பண்ணிருந்தாங்க. சேர்த்துப்படா. சரி, நல்லா இருக்குல்ல இந்த எலக்ட்ரிக்ஸு? இல்லை, இதெல்லாம் கையில் இருக்க முடியாது. நீங்கள் ஆணி வச்சுக்கிது இங்கே ஒரு டிவி இருக்கிறது. எப்படா என் குட்டி குழந்தைய காமிப்பீங்க? சுட்டி குழந்தைய எங்கடா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அக்கா வர நினைக்கிறேன் ப்ரோ. அது எதுவும் ஓகே. அங்கே ஏதோ லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட் அப்போ மேலே வரும். நடுவில் ஒரு ஃப்ளோர் வேறு இருக்குது. 3 ஃப்ளோர் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. அதில் ஒரு ஃப்ளோரில் ஓட்ட வேறு இருந்துச்சு இல்லை? ஸோ இது ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு அங்கே ஒரு இது இருக்குது. இதே வேலை இல்லையா? அதான் இங்கே இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க, வெண்ட்டு. வெண்ட் வழியாக போனோம், ஜம்ப்பு. குப்பையா என்ன? குப்பையே தான். இந்த பொட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டு அது மேலே ஏறி நின்று தரணும்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ இப்போ லிஃப்ட் இங்கே. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த ஸ்டேஜஸில் இருந்த எனிமீஸும் இப்போ இருக்கிற ஸ்டேஜஸில் இருக்கிற எனிமீஸும் வேறு வேறு மாதிரி இருக்காங்களே. எது டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி ஐ மீன் மேபி டூ சூன் டு டெல், பட் இப்போ வரைக்கும் பார்க்கும்போது இந்த முன்னாடி ஸ்டேஜில் இருந்த பாய்ஸ் தான், மேனிக்கின்ஸ் தான். எனக்கு எப்போவுமே மேனிக்கின்ஸ் தான். அந்த மேனிக்கின்ஸும் அந்த கையுங்க, கை மட்டும் வருங்க. அவ்வளோதான் போல. ஓப்பன் அவ்வளோதான் ஆகுமோ? நம்ம உள்ளே பூந்து போகிறீங்களா? ஆன் பண்ணுங்க டிவி, சுவிட்ச் ஆன் ஆகுதா?
மேலே ஒரு டிவி இருந்துச்சுல்ல, அது இதுதான் போடுது. ஓகே, இந்த லிஃப்ட் மேலே வந்துருச்சு, கதவு திறக்க முடியாது. இது ஒரு ஃப்ளோர், ஒரு வாட்டர். என்ன மேட்டர்னா, இங்கே லிஃப்ட் தானே இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மறுபடியும் போயிட்டு அந்த டிவிக்குள்ளேயே போயிட்டு இது கீழே போயிட்டோம் லிஃப்ட்டு. டிவிலேருந்து நீங்கள் வந்துடுங்க, இங்கே வந்துட்டு அதை ஆன் பண்ணி விட்டு, அதாவது லிஃப்ட் ஆன் பண்ணி விட்டு டிவியில் இங்கே வந்துடுங்க. அது லிஃப்ட்டு மேலே வரதில்லை, இங்கேருந்து குதிச்சிருங்க. இந்த ஓட்டைக்குள்ள இல்லை இல்லை, அப்போ தான் இது போயிடுங்க, அது உள்ளே போங்க. இப்போ மேலே போயிட்டு அதை ஆன் பண்ணுங்க, அது கீழே போகணும்ல. நீங்கள் அதுக்குள்ளே வந்துடுங்க, அதுக்குள்ள டிவியில் போய் வரும்போது இப்போ நான் மறுபடியும் அது மேலே தூக்கிட்டு வந்துட்டு அது மேலே வரதுக்குள்ள நான் டிவியில் கையை விட்டு மேலே வரேன். ஆமாம், ஓகே ஓகே. இங்கே வந்துடணும், வந்துட்டு அது மேலே வந்து குதிச்சிடணும். அது மேலே வந்ததுக்கப்புறம் இந்த ஓட்டை இருக்குல்ல, இந்த ஓட்டை இது இல்லாமல் இன்னொரு ஃப்ளோர் ஓட்டை, அது வழியாக குதிச்சிடணும். ஆன் பண்ணி டப்பு நம்ம குதிங்க. டக்குனு இப்போ அதெல்லாம் வந்து இங்கே வந்து நோடல கொஞ்சம் லேட் புரிஞ்சு. இதுக்கு மேலே இருக்கிற ஓட்ட வழியாக வரணும். ஓகே, இந்த ஃப்ளோருக்கு வரும், அந்த ஃப்ளோருக்கு வரும், நடு ஃப்ளோர். அவ்வளோதான், ஒரே ஃப்ளோர் தான் இருக்கு. மிடில் ஃப்ளோர் தான் நம்மளால போக முடியாது. ஆன் பண்ணிட்டு போங்க, ஆன் பண்ணிட்டு போங்க. ஏய் 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 போடா இங்க. கொஞ்சம் பிரெயினியா இருக்குது. வரமாட்டாங்க அந்த கேப்ல. இல்லை அந்த கேப்ல வரமாட்டோம். இல்லை வரலாம், ஜம்ப் எக்ஸ் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணுறேன். இந்த ட்ரை பார்க்கலாம், இந்த ட்ரை பண்ணி ஒர்க் ஆகலைன்னா அடுத்த சீனில் இதை முடிச்சு விட்டுலான்றீங்களா?
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கிள் பண்ணியாச்சு இது வரைக்கும். சில் தான். சூப்பர். குட் கேமிங் ஃபார் த வீக். இந்த வீக் நல்லா போச்சு. நீங்களும் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன மக்களே. அதெல்லாம் இதோட நெக்ஸ்ட் எபிசோட் வந்து அடுத்த வீக் பண்ணிடலாம் கூறு. கண்டிப்பாக அவ்வளோதான். சூப்பர். ஸோ கேம் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கேம் சஜஷன் இருந்தால் நீங்கள் கொடுங்க. அப்புறம் ஏதாவது கண்டென்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும், ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோன்னா எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் அதை அட்ரஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீக்கெண்ட் லிட்டில் நைட் மேட்ச் 2 இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கூறோ கேம். ஏன்னா நம்ம ஃபைனல் பாஸ் கிட்ட வந்துட்டோம், பார்த்துட்டோம். அவன் தான் ஃபைனல் பாஸாக நமக்கு தெரியல. நான் ஒரு கெஸ்ட் படி பார்த்தா அவன் தான் ஃபைனல் பாஸு. ஸோ அவனை போடுறோமா இல்லை இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி ரிவீலே ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு கேம் பயங்கரமாக டெவலப் பண்ணி இல்லை இது வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க கேம். நல்ல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மைல்டாக இருந்தாலும் அப்படியே போக கொஞ்சம் அப்படியே இன்டென்ஸ் ஆயிடுச்சு கேம். சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீக் இதோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஷீரோ அண்ட் குரு. பை ஃபார் நவ். பை கைஸ். Cheers. Bye. Cheers. Bye.